இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கரன்சி லாட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். கரன்சி லாட்டு 100 ரூபா டைமண்ட் இஷ்யூ பாருங்க. 100 ரூபா, 50 ரூபா எல்லாம் போட்டிருக்கு. அதில் 24ஆம் தேதி வரைத்தான், இந்த மாதம் 24ஆம் தேதி வரைத்தான் நம்ம வீடியோ வரும். அதுக்காண்டு ஊருக்கு போகிறதாப்பில் இருக்குது. ஒரு 10 நாளோ 15 நாளோ நம்ம வீடியோ எதுவும் போட மாட்டோம். ஃபோனும் ஆஃபில் இருக்கும். அதனால் வாங்குறவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. ரொம்ப விலை குறைச்சி தான் கொடுக்க போகிறேன். விலை குறைச்சி கொடுக்கேன், சரியா? எது வேணாலும் வாங்கிக்கோங்க. வச்சிருக்க சொல்லாதங்க. வச்சிருக்க சொன்னால் வச்சுருக்க முடியாது. ஏன்னா இதில் 2-3 நோட்டு நம்ம வச்சுருந்து இதாகிடுச்சு. வச்சுருந்து அவங்க எடுக்கவும் இல்லை, அப்படி மாட்டிக்கிடுச்சு. வச்சிருக்க சொல்லாதங்க. டக்குன்னு வேணுமுங்க வாங்கிக்கோங்க. விலையை குறைச்சி தந்துடுறேன், சரியா? நேராக ஃபோனுக்கு வாங்க, விலையை நான் சொல்லுதேன். விலையை குறைச்சி தரேன். ஏன்னா ஊருக்கு போனால் எப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 10 நாளோ 15 நாளோ ஆயிடலாம். அது பழைய இடங்கள்லாம் அளந்து சர்வேரை கூப்பிட்டு அளந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இன்னும் சிவராத்திரி, அதனால் ஊருக்கு போகுது. அதனால் வேணுமுங்க டக்குன்னு வாங்கிங்க. 24ஆம் தேதி கழிஞ்சால் நீங்கள் யாரும் ஃபோன் போட வேண்டாம். அதுக்குள்ளே எல்லா டீலிங்கும் முடிச்சுக்குங்க. யாரும் அங்கிட்டும் அனுப்ப வேண்டியது இருந்தாலும் சொல்லுங்கள், அனுப்பி விட்டுருதேன். நீங்கள் நம்மளாக சொல்ல மாட்டோம், நீங்கள் சொன்னால் போதும். நம்ம யாருக்குள்ளே பெண்டிங் வைக்க மாட்டோம். உடனே அனுப்பிடுவோம், சரியா? 24ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் இதுவும் முடிச்சிருங்க. பின்ன ஒரு 10 நாள் கழிஞ்சு, 10 நாள்னா சொல்லுதேன், 10 நாள் 15 நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்ட பிறகு லைனுக்கு வாங்க. ஓகே, போம்மா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் இஷ்யூ இதெல்லாம் நான் 2 நோட் போட்டிருந்ததில் உள்ளது. ஒரு ஆள் வச்சுருக்க சொன்னது அப்படி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் இஷ்யூ யூஎன்சி, பழைய வெளியில் பார்த்தா தெரியும். இதுவும் 2 ஒரே நோட்டு தான் கொடுத்துருந்தேன். செகண்ட் இஷ்யூ பார்த்துக்குங்க. நோட்டெலாம் எல்லாம் கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனாக இருக்கும். வாங்க, ஃபோனில் வாங்க. இது செட்டாக தான் கொடுத்துருக்கேன். தேர்டு இஷ்யூன்னு சும்மா போடக்கூடாதுல்ல, ஒரு ஃபேன்சி நம்பரை போட்டிருக்கேன். 1 2 3 4 ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். இதனால் ஒரு ஃபேன்சி நம்பர் கிடைக்கல. இல்லாட்ட நான் என்றைக்கே போட்டிருப்பேன். 3 ஒரு செட்டாக போட்டிருப்பேன். இப்போ தான் கிடச்சிது. 041 1 2 3 4 06 1 2 3 4 ஒரு ஃபேன்சி நம்பரு. வாங்க, லைனுக்கு வாங்க, விலை கணக்கு பண்ணிக்கலாம். அடுத்து இது யூஎன்சி. நிறைய பேர் நான் விலையை கேட்டிருந்தாங்கன்ட்ட விலை சொல்லியிருந்தேன். ஒரு ஆள் வச்சுருக்க சொல்லிச்சு. இது பெண்டிங்கில் ஆயிடுச்சு. இது யூஎன்சி, பக்கா யூஎன்சி. உங்களுக்கு கவர்லேருந்து எடுத்து தனி வீடியோ படம்லாம் போட்டு தரேன், சரியா? இதுக்கு 3300 ரூபா நான் சொல்லியிருந்தேன். 3000 ரூபா கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 300 ரூபா குறைச்சி உங்களுக்கு கொடுத்துடலாம். இது யூஎன்சி இல்லை, இதையும் பார்த்துக்குங்க. இது யூஎன்சி கிடையாது, யூஎஸ் நோட்டு தான். இது அதோட விலை கம்மியாக தாகும். ஃபோனுக்கு வாங்க, தாரேன், விலை குறைச்சி தாரேன். ஏன்னா வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் விலை சொன்னால் சரி வராது. பாக்கி உள்ளவங்களுக்கு பாதிக்கும். இது கொடி இல்லாத நோட்டு. சிக்னேச்சர்லாம் பார்த்துக்குங்க. கொடி இல்லாத நோட்டு, நல்ல கண்டிஷனாக உள்ள நோட்டு தான். இதுவும் கொடி இல்லாத நோட்டு. புதுசாக பக்கம் வாங்க, விலை குறைச்சி தரேன் உங்களுக்கு, சரியா? நமக்கு பக்கத்துலேயே இருக்க வாங்கிக்கலாம். இதுவும் கொடி இல்லாத நோட்டு தான். போன வட்டம் சொன்ன ரைட்டு நினைக்க வேண்டாம்.
நல்ல கண்டிஷன், யூஎன்சி கண்டிஷனில் இருக்கு பாருங்கள். எந்த நோட்டு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்பரு எல்லாம் கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன் நோட்டு. ஒன்று தான் வெளில வச்சுருக்கு, பாக்கியில் கவரில் இருக்குது பாருங்கள். கேஆர் பூரி இருக்குது. நம்பரை பார்த்துக்குங்க. இந்த பக்கம் பார்த்துக்குங்க. வாங்க, ரேட்டை கம்மி பண்ணி தரேன். இது கொஞ்சம் எழுத்தாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை கண்டிஷன் இல்லை, அதே கண்டிஷன் தான். நல்லா சடங்கும். நான் கவரில் வச்சுருக்கேன். பார்த்துக்குங்க. ஜெகநாதனுக்கு எழுதப்பட்டது. இல்லை ரேர் நோட்டு, இதெல்லாம் வாங்கி வைங்க, வருங்காலத்தில் பெரிய அமௌண்ட்டுக்கு போகும். ஜெகநாதன் போட்டது. எல்லாரும் நோட்டும் இருக்குது இல்லை. கேஆர் பூரி, ஜெகநாதன், எல்லா நோட்டும் இருக்குது. வேணுமுங்க லைனுக்கு வாங்க. அதை ஊருக்கு போனால் கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா நம்ம குடும்ப சொத்து, அதை எல்லோரும் பிரிக்கணும். நாங்கள் ஒரு 6 ஏக்கர் இடம், அது பிரித்து இல்லை அவரவருக்கு ஆக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். லேட்டாகும் நான் நினைக்கிறேன். அங்கே உள்ள நிலவரம் தெரியாது எப்படின்னு. எல்லாம் பார்த்து முடிச்சு வர லேட் ஆகும். அதனால் ஒரு 24ஆம் தேதி வரை நம்ம டீலிங் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாக்கி உள்ளவங்க எல்லாம் அனுப்புறது எல்லாம் அனுப்ப வேண்டிய ஒரு ஆளுக்கு தான் இருக்குது அனுப்புறதுக்கு. அவர் தான் நான் அனுப்ப சொல்லலை. அவர் ஏதாட்டும் வரும் ஒன்று அனுப்பிக்கலாம்னு வச்சுருக்காரு. அவருக்கு என்ன அனுப்பி விட்றணும். ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. பாக்கி எல்லாருக்கும் இன்றைக்கும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் அனுப்பிவிட்டாச்சு. வணக்கம். இப்போ 24ஆம் தேதிக்குள்ளே வாங்க. இந்த இது வேணால் டக்குன்னு வாங்கிக்கோங்க. விலையை நான் குறைச்சி தரேன். சரியா? வணக்கம்.